2026ல கேட்கப்பட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் 2 கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியிலேருந்து கேட்டிருக்காங்க. 1:3 எலக்ட்ரோலைட் இன் அக்வா சொல்யூஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், டைரெக்டாகவும் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்ஸு. இப்போது இந்த காம்ப்ளெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வித்தின் த ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்கிறது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா என்னது காம்ப்ளெக்ஸ். அதில் ஜென்ரலாக மெட்டல் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து லிகான்ஸ் இருக்கும். அப்போ இந்த வித்தின் த ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் அது காம்ப்ளெக்ஸ். அதுக்கப்புறம் வந்து இருக்கிறது வந்து என்னது கவுண்டர் அயான்ஸ். அப்போ இந்த கவுண்டர் அயான் வந்து என்ன ஆகும், டிசோஷியேட் ஆகும். அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து நம்ம டிசோஷியேட் பண்ணும்போது எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இந்த COCl2 NH3 இங்கே ப்ளஸ் Cl மைனஸ், ஏன்னா இங்கே ஒரே ஒரு Cl மைனஸ் தான் இருக்குது. அப்போது இது வந்து என்னது, இது 1 ரேஷியோ, இதுவும் வந்து 1 மோல் Cl மைனஸ். அப்போது அதனால வந்து 1:1 எலக்ட்ரோலைட்டு. இதே மாதிரி வந்து பார்த்தோன்னா செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா இங்கே டிசோஷியேட் பண்ணும்போது இங்கே 2 குளோரின் இருக்கிறதுனால இங்கே 2 Cl மைனஸ். இது வந்து காம்ப்ளெக்ஸ் வந்து 1 ரேஷியோ தான். அப்போ 1:2 எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொல்லணும். தேர்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா CONH3 இங்கே 3 குளோரைடு அயான்ஸ் வந்து இருக்குது, கவுண்டர் அயான். அப்போ 3 Cl மைனஸ், இது 1 ரேஷியோ. அப்போது 1:3 எலக்ட்ரோலைட்டு. அப்போது ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தோன்னா இங்கே கவுண்டர் அயானே கிடையாது. அப்போ அதனால் வந்து பார்த்தோன்னா இங்கே டிசோசியேஷன் வந்து நடக்காது. அப்போ நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா 1:3 எலக்ட்ரோலைட் எது அப்படின்னு தான் கேட்குறோம். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். அப்போ இதில் கவுண்டர் அயான் என்னன்றது தெரியணும், அதுக்கப்புறம் வந்து அது காம்ப்ளெக்ஸ் வந்து என்னென்னு தெரியணும். அப்போ கவுண்டர் அயான் வந்து பார்த்தோன்னா டிசோசியேட் ஆகும்போது அதனுடைய ரேஷியோ தான் கேட்குறாங்க. அப்போ நமக்கு வந்து ஆப்ஷன் 3 இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். Next question, the formula of the tetraamine aqua chlorido cobalt 3 chloride is. ஐயூபேக் நேம் கொடுத்துட்டு இங்கே வந்து ஃபார்முலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன ஷார்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னா, இந்த ஐயூபேக் நேமில் பாருங்கள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு இல்லையா, இதுவரை வந்து பார்த்தோன்னா காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அப்போது மெட்டலு அண்டு லிகாண்டோடைய நேம் சொல்லியிருப்பாங்க. இதுக்கப்புறம் இருக்கிறது வந்து என்னது கவுண்டர் அயான்ஸ். ஓகேங்களா? அப்போ இது மாதிரி வந்து இருக்கிறது என்னென்ன லிகான்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு டெட்ரா அமைன், அப்போ அந்தமாரி இருக்கக்கூடிய ஆப்ஷன் எல்லாத்துலேயுமே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்குவான்னு பார்க்கும்போது வந்து ஆப்ஷன் 3யும் 4லேயும் தான் வந்து பார்த்தோன்னா இருக்குது. நெக்ஸ்ட்டு குளோரிடோ அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் 3 அண்ட் 4லேயும் இருக்குது. இங்கே வந்து கோபால்ட் 3 குளோரைடு அப்படின்னு வரும்போது இங்கே 2 குளோரின் தான் இருக்குது. இங்கே டோட்டலாக 3 குளோரின்ஸ் இருக்குது. அப்போது ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 3ன்னு வரும்போது அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். இதுபோல் மோர் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.